அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னால ஒரு பகிர்வுல நிலாவிடு தூது அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பத்தி பேசணும். இந்த தூதுன்றது ஒரு அற்புதமான விஷயம், சமுதாயத்துக்கு ரொம்ப தேவை. குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் தேவை. அந்த காலத்துல இந்த தூத பல்வேறு ரூபங்களை செஞ்சாங்க. உதாரணம், கிருஷ்ணரே பஞ்ச பாண்டவர்களுக்காக கௌரவர்கள்ட்ட தூது போனாங்க. அங்க போய் சமரசம் பேசினாங்க. போர் வேணாம், அவன் நாட்டை கொடுத்துரு, இப்படிலாம் சமரசம் பேசி அந்த தர்ம யுத்தத்தையே தவிர்க்க நினைச்சாங்க. அதுக்கு கிருஷ்ணர் ஒரு தூது. ஓகேயா? அதே போல பறவைகளை தூது விட்டாங்க, புறாவை தூது விட்டாங்க. இன்னைக்கும் புறாவை தூது விடக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இறைவனே நமக்காக தூது போனார். அப்ப தூதுன்றது ஒரு அற்புதமான விஷயத்தினாலதான் இறைவன் இறங்கி வந்து நமக்கு தூதா வேலை செஞ்சாங்க. ஏன்? இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த ரெண்டு குடும்பங்கள் இணையணும், ரெண்டு ராஜாக்களும் சண்டை போடக்கூடாது, பரஸ்பர உறவை பலப்படுத்தணுன்றதுக்கு இறைவனே இறங்கி வந்து தூதா போடுறார். தன் இறைவனாவே நினைக்கல, தூதனால தன் நினைச்சார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? இந்த தூதுன்ற விஷயத்தையே மறந்துட்டோம். ஏன்டா, நம்மளை சுத்தி நல்ல உறவினர்கள் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை, நல்ல அரசியல் இல்லை, நல்ல சட்டங்கள் இல்லை, நமக்கு தேவையான சட்டங்கள், சுமூகமான சட்டங்கள் இல்லை. அப்ப இந்த தூதுன்னு நம்ம இருந்ததை பழைய புராணங்கள்ல இருந்தும் இதிகாசங்கள் வந்து எடுத்து பார்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு பல விஷயங்கள் குடும்ப பிரச்சனையை குறைக்கும். அப்ப நல்ல நண்பர்களை தேர்வு செஞ்சு நம்ம பிரச்சனைக்கு தூதா அனுப்பலாம். நல்ல உறவினர்களை நம்ம பிரச்சனைக்கு தூதா அனுப்பலாம். ஆனா அவங்க ரொம்ப சிறப்பானவர்களா, நமக்கு ஃபேவரா மட்டும் இல்லை, தர்மத்தில் நிலைநாட்டக்கூடிய தூதுவர்களா இருக்கணும். அப்படி நம்ம செலக்ட் பண்றதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? நேரடியா போலீஸ் ஸ்டேஷன், நேரடியா கோர்ட், வக்கீல், இப்படிதான் போறோம். இப்ப தூது விடும். மருத்துவத்துல தூது என்ன? எந்த டாக்டர் பார்க்கலாம், இவருக்கு போலாமா, இவருக்கு லெட்டர் கொடுப்பாரா, எப்படி ஆப்ரேஷன் பண்ணலாம், எங்க போனா செலவு கம்மியும், இப்படிதான் நம்ம பண்றோம் எல்லாமே. ஆனா அதுல தூது என்ன? நல்ல வைத்தியரை பார்க்கணும், நல்ல குடும்ப நன்மைகளை கொடுக்கக்கூடிய நபர்களை ஆலோசனை கேட்கணும். இதெல்லாம் தூது தான். இந்த தூதுக்கள் உங்களுடைய குடும்பத்தை சிதைக்காது, ஒற்றுமையை உண்டாக்கும், பிரிவினை ஏற்படுத்தாது. இன்னைக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. கணவன்கிட்ட ஒரு குழந்தை, மனைவிட்ட ஒரு குழந்தை. ஒரு குழந்தைன்னா அதுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது. இந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும். அடுத்தது பணம், எனக்கு இவரோட பணம் தரணும். காரணம், சட்டம் தன் வேலையை செய்யும், ஆனா தர்மத்தை செய்யுமா? செய்யாது. நீதியை தான் செய்யும். நீதி அநீதி இந்த ரெண்டுக்குள்ளதான் சட்டம் அரசியல் எல்லாமே இருக்கும். ஆனா நண்பர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் நீதிக்கு பாடுபட மாட்டாங்க, தர்மத்துக்கு பாடுபடுவாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த கணவன் மனைவி நல்லா இருக்கணும், இந்த குடும்ப அமைப்பு நல்லா இருக்கணும், இந்த சமுதாய அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களே தூதுவாக இறங்கி அந்த சமுதாயத்தை மேலும் மேலும் உயர்த்துவாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி தூதுகளை நம்ம வளர்த்து அதன் மூலமா நம்ம பிரச்சனைகளை குறைத்து நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமா வாழணும், நீண்ட காலம் நல்லபடியா வாழணும். இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது. நம்ம சமுதாயத்துக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா இந்த சமுதாயம் மேலும் வெகுவாக சிறப்பாக வாழும், நீண்ட ஆண்டு வாழும். அதற்கு நம்மளுடைய உதவி, நல்ல தூதுகளை நீங்க உற்பத்தி பண்ணிக்கொள்ளுங்க, தேர்வு செஞ்சுங்க, அதை பயன்படுத்த கத்துக்கொள்ளுங்க. நன்றி.